தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் விளக்கம். தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். சிலுவை அப்படின்றது நம்முடைய குறைபாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவான ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடம் தான் என்னது சிலுவை. சிலுவை அப்படின்றதே குறைகளை, மனிதனுடைய எல்லா குறைகளும் சிலுவையில் அதாவது அதை அரைஞ்சு மனுஷன் இருந்து எடுத்துக்கிற ஒரு இடம். இப்ப நாம எல்லா இப்ப ஒரு விசுவாச குறைவு ஏற்படும் போதுதான் நம்ம தேவனே என்னை ஏன் கைவிட்டீங்க அப்படின்னு கதறதும். அந்த குறைபாடு கூட உன்கிட்ட இருக்கக்கூடாது, அதையும் ஒரு சிலுவையில் எடுத்துக்கிட்டாரு. அதுதான் தேவனே தேவனே என்ன ஏன் கைவிட்டேன்னா அவருக்கு வேற ஒரு அப்பா இருக்காருன்னு அவசியம் கிடையாது. உன் விசுவாச குறைபாடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதுதான் அவங்க சொல்லி தர்றாரு. இப்ப எல்லாமே உன் நோயை நான் எடுத்துட்டேன், தழும்புகளை பார்த்துக்கோ. உன் விசுவாச குறைபாட்டையும் நான் எடுத்துட்டேன், அதுதான் நான் என்னோட சத்தமா இருக்கு. தேவனே தேவனே ஏன் கைவிட்டீர் அப்படின்றது நம்மளுடைய விசுவாச குறைபாடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அதான் அங்க பாயிண்ட். அது மட்டும் இல்லாம தாவீது மென்ஷன் பண்ண அந்த தீர்க்கதரிசன வசனத்தை குறைபாடு. ஆமா ஆமா, தாவீதுக்கு இருந்த விசுவாச குறைபாடு சிலுவை கொண்டு வந்துட்டாரு. இனி உனக்கு இந்த விசுவாச குறைபாடு வேண்டாம், நான் என்னைக்குமே உன்னை கைவிட்டுறேன், நீ நினைச்சிடாத, நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல அப்படிங்கிறத சிலுவையில அரைஞ்சு இனி நீ இதை சொல்லாதன்னு சொல்றதுக்காக தான் அதை அவங்க கொண்டு போனார ஒழியா அவருக்கு ஒரு அப்பா இருக்குன்னு உன்னை புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக கிடையாது. என் தேவனை கைவிட்டு நம்மளுடைய விசுவாச குறைபாடு தான் அங்க சிலுவையில் அடைக்கிறார். உடனே அவர் இன்னொரு நோக்கி ஜெபிக்கிறார், அவரை நோக்கி ஜெபிக்கிறார், அதனால இன்னொருத்தர் அங்க இருக்காருங்கிறது. அவர் கடவுள் சர்வ வியாபி, அவர் ஆவியா இருக்கிறார். அவர் 3 பேரை மட்டும் தான் வர முடியுமா? அவர் 3க்குள்ள நீங்க லிமிட் பண்றதே மிகப்பெரிய கள்ள போதனை அது. ஏனென்றால் அவர் 3க்குள்ள மட்டும்தான் அவரால் வர முடியுமா? நீங்க 3 பேருன்னு சொன்னீங்கன்னா அவர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா 3 பேரா மட்டும் தான் அவர் வெளிப்பட முடியும்னு சொல்றீங்க. அவர் நினைச்சா அவர் பில்லியன்ஸா காட்டுவார், அவர் நினைச்சா அவர் மில்லியன்ஸா காட்டுவார், எப்படினாலும் காட்டுவார். நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு அவரால் காட்ட முடியும். ஆனா பைபிள் நமக்கு என்ன மென்ஷன் பண்ணுகிறது என்றால் தேவன் ஒருவர் என்றுதான் மென்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறது. அவர் மில்லியன்ஸா காமிச்சாலும் சரி, அவர் பில்லியன்ஸா அவரை காமிச்சாலும் சரி, அவர் ஒருவர் தான். அந்த இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா தேவனுக்கு நிகராக வேற யாருமே கிடையாது இந்த உலகத்துல. நான் பெரிய ஞானிவான், ஞான் பண்ண அறிவாளி அப்படின்னு காமிச்சிட்டு இருக்குமா? நீ காமிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி காமிச்சிட்டு இருக்க வேணா என்ன மறைமுகமா காண்பிக்கிறான் என்றால் தேவன் பல பேர், தேவன் மூவர், தேவன் திருத்துவர்னு காமிச்சிட்டு இருக்கான். அவன் தன்னை ஞானின்னு ஒருத்தன் காமிச்சானா அவன் பல தேவன்கள் இருக்காங்கிறது காமிச்சிட்டானா. வேதம் என்ன சொல்லுங்கன்னா தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அந்த வசனத்துல தான் நம்ம வாசிப்போம். ஆனா தேவன் ஒருவருங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா எல்லா இந்த உலகத்துல இருக்க ஞானத்துக்கும் எல்லா அறிவுக்கும் அவர் ஒருவரே பாத்திர